யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது என்னென்னா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட உதவி கேட்க போனீங்கன்னா, இல்லை ஒரு பண உதவியோ, இல்லை எந்த வகையில் உதவி, ஒரு ஆறுதலுக்காகவோ, இல்லை மன கஷ்டமோ, பண கஷ்டமோ, ஏதோ ஒரு கஷ்டத்து, உடல்நல கஷ்டமோ, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக உதவி தேடி போனீங்கன்னா, அந்த மனிதர்கள் உங்களை ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்காமல் புறம்பே தள்ளுகிற நிலை வரலாம். பழைய காரியங்களை நினச்சி அவங்கள தவிர்க்கலாம், கைவிடலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு. அவர் ஒருவரையும் வெறுக்கிறவர்கள், ஒருவரையும் கைவிடுகிறவர்கள் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு எப்போயாவது பிரச்சனைன்னா இயேசு கிறிஸ்துவை அணுகுங்க. ஒரு ஊழியக்காரர் தான் அணுகணும், இல்லை ஒரு விசுவாசியை அணுகணும், ஒரு மற்ற மனுஷங்களை அணுகணும்னு இல்லை. நீங்கள் கர்த்தரை நேரடியாக அணுகலாம். அதாவது பிரச்சனை வர நேரத்தில் நம்ம மனுஷத்தை தான் தேடணும், இல்லை கர்த்தரை தேடும்போது அவர் சமீபமாக இருக்கிற அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இந்த பைபிளில் மைய வசனம், அதாவது இந்த பைபிளில் நடுவசனம் என்னென்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பதை நலம்னு இருக்கும். அதுபோல் மனுஷனை நம்பாத கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சு, புறம்பே தள்ளாத அந்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். நம்ம வருங்காலத்தை எதிர்நோக்கி வெற்றியை நோக்கி பயணிப்போம்.